ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் தான். அவங்க ஹரிஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 டெட்லி சீன்ஸ் இம்பீரியல் wrath ஆஃப் த காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 3 லெட் தேர் பி லைட். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரு டோரை தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹெல்ப்ராம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இங்கே எழுப்பி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் எந்திரிக்கவே முடியல. நீ அவனை என்ன எழுப்பினாலும் அவன் எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறான். உன்னாலே நான் பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியும், ஏன்னா நானும் ஒரு ஃபேரி, நீயும் ஒரு ஃபேரி, நம்மளோட வேவ்லேருந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்னால் அவனுக்கு கன்ஃபார்மாக பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, கிங் என்ன பண்ண அப்படின்னு ஹெல்ப்ராம் சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட ஆத்மாவை நான் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன். ஸோ அதை முடிஞ்சால் தான் அவங்க திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனி பேசிக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த இடத்துல ஒரு வார் நடந்துட்டு இருக்கோம்ல, இந்த டீமன்ஸுக்கு அப்புறம் மனுஷங்களுக்கு. அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட உண்மையான பவர்ஸை இப்போ தான் தெரிஞ்சுப்பாங்க. அதாவது செயின் கிளானோட கடவுளான ட்ரோலோட சக்தி, அப்புறம் ஃபேரி கிளானோட கடவுளான கிளக்ஸோனியோட சக்தி. அவங்க ரெண்டு பேருமே ஒரே சமயத்தில் அந்த கெல்மேட்டியோஸை போட்டு போராட்டி எடுக்கிறாங்க பாருங்க. அதே சமயத்தில் அந்த ஈவில் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்துகிறான். அதே சமயத்தில் நம்ம மெலியதாஸ் ஸ்டப்னு வந்துட்டு இதை பர்சனலாக எடுத்துக்காத, நான் உனக்கு ஜஸ்ட் சும்மா உனக்கு ரிவெஞ்ச் அட்டாக் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா அதே ஃபுல் கவுண்டர் போட்டு அடிக்கிறான் பாருங்க. மெலியதாஸ் உன்னை நான் பழிய வாங்காமல் விடவே மாட்டேன் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிட்டான். சரி, பேச்சை நிறுத்துங்கப்பா, நம்ம இப்போ எப்படியாவது பின்னாடி இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக திரும்பி பார்த்ததே தெரியுதா, அங்கே ஒத்த டீமனை கூட காணா. அங்கே இருக்கிற எல்லா டீமனுமே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. எங்கடா அந்த டீமன்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் கேட்கும்போது, நான் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினேன், அதனால தான் அவங்க திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு எலிசபெத் அசால்ட்டாக சொல்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ, அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினி அப்படிங்கிறாங்க. ஆமாம், பார்க்குறக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாவும் தான் இருந்தாங்க, அதனால தான் நான் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன், அவங்க சரி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு எலிசபெத் சொல்லிகிட்டே இருக்கிறா. நிஜமாலுமே காட்ஸ் கிளான் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமானவங்க அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே சில மக்கள் இருப்பாங்களா, அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்பவே நன்றி அப்படிங்கிறாங்க. அங்கே ஒருத்தன் பார்க்குறக்கு பேன் மாதிரி இருக்கிறான். ஸோ பேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது, என்னது பேனா, என்னோட பேர் ரோ, நான் பேனெல்லாம் கிடையாது, நீ யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளக்ஸோனே கிட்ட அந்த ரோ அப்படிங்கிறவங்க கேட்டுகிட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் தானே என்னை காப்பாற்றினது, ரொம்பவே நன்றி அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பேர் தான் மெலியோதாஸ், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படின்னா நீங்கள் மூணு பேருமே ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வந்தவங்களா அப்படிங்கிறாங்க. என்னது ஸ்டிக்மாவா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கிளக்ஸோனே கேட்கும்போது, அவங்க மூணு பேருமே அதாவது ஒரு 3 கிளானுமே சேர்த்து வச்சு ஒரு 3 வாரியர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த 3 வாரியர்ஸும் காடஸ் கிளானு, ஃபேரி கிளானு, ஜெயின் கிளானு இருக்கிறவங்க. நீங்கள் அந்த கிளானை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோமே கட்டிகிட்டு இருக்கிறான். சரி, இந்த நகரம் ஃபுல்லாக பாலாயிருச்சு, நீங்களும் வாங்க, நான் ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரோல், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனால் இந்த ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டு எப்போ இருந்ததை விட ரொம்பவே அதிக சக்தி கிடந்த ஒரு மேஜிக்காக இந்த இடத்த முழுக்க இருக்குது. அண்ட் அதுங்கன்னு இது வித்தியாசமாக ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரோல் வந்து கத்தும்போது, உனக்கு அது இன்னமும் தெரியல, அதான் நம்மளோட பேஸு, ஏன் நீங்கள் இந்த நாள் முழுக்க ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ இவங்களோட பேஸ் தான் இங்கே ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அவங்க உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே நெரோபஸ்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணுமே ஒரு காட்ஸ் கிளானை சேர்ந்தவ. ஸோ அந்த நெரோபஸ்டாவை நீங்கள் போன சீசனில் பார்த்துருந்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நெரோபஸ்டாவுமே பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு வெளியே வந்துட்டு அந்த டீமன்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் அந்த டீமன்ஸை பாதி கொண்டுட்டீங்களாட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கிற கெல்மேடியோஸ் அடிக்கிறதுக்கு நீங்கள் 3 பேர் வேறு போயிருக்கிறீங்க, ரொம்பவே அட்டகாசம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் காடஸ் கிளான்லேயே சக்தி வாய்ந்தவங்களோட பேர் தான் ஆர்கேஞ்சல்ஸ். அந்த ஆர்கேஞ்சலுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்கும் லீடராக பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்கிறாப்ல. ஸோ இவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா லுடோசியல் ஆஃப் ஃப்ளாஷு. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா நல்லா பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹோலி வர நம்ம இனிமேல் முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவர் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம இந்த ஹோலி வர டீமன் கிளான் கூட பேச்சுவார்த்தையை வச்சு சுமூகமாக முடிக்கிற போகிறோமா அப்படின்னு இங்கே நம்ம எலிசபெத் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது, இல்லை அதுதான் இல்லை, இந்த டீமன் கிளானை ஒன்று விடாமல் நம்ம அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ராத்திரி நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜெயின் கிளான் இருக்கிற 3 பேரை வந்து இங்கே சுற்றி என்ன நடந்தது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெபல் வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு போட்டாங்க. அவங்கள தன்னை 6 நைட் ஆஃப் பிளாக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 6 நைட் ஆஃப் பிளாக்குமே நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்க நம்ம சீரீஸில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எலிதாஸ் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவன் படுக்கு தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இவ்வளோ பெரிய ஸ்வாடு வச்சிருக்கிறீங்க, உண்மையிலே ரொம்ப பெரிய பீஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து உட்காந்துடுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெலிதாஸ் நீயுமே ஒரு டீமன் கிளானை சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு கவலையோடு கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஃபஸ்ட்டு இந்த கறியை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கறியை கொடுத்துட்ருக்கிறான். ஸோ இந்த ஹோலி வார் முடிவுக்கு வரதுக்கு நீ என்ன நினைக்கிற, ஏன்னா இந்த ஹோலி வார் உனக்கு இன்னும் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோ கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு இந்த ஹோலி வார் கெட்டது நல்லதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஜஸ்ட்டு சண்டை போடாமல் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ இப்போ ரொம்பவே நல்லவன்ல, ஏன்னா நீ டிஎம்என் கல்யாணம் விட்டு எங்களுக்கு ரொம்பவே துணையாக இருக்கிற அப்படின்னு இந்த இடத்துல ரோ பேசிகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் என் குடும்பத்து பக்கத்துலேருந்து பார்த்தது தெரியும், அவங்களுக்கு நான் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான துரோகி அப்படின்னு மெலிதாஸ் பேசிகிட்டு இருக்கிறான். ஆமாம், அதுவும் கரெக்டு இல்லை, ஏன்னா நீ ரொம்பவே நல்ல பையன்,
ஏன்னா உன்ன மாதிரி ஒரு சைஸுக்கு நீ வச்சிருக்கிற பவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அற்புதமானது. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி பவர்ஸ் இருக்குன்னு என்னால் நம்பவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோ பேசிகிட்டு இருக்கிறாப்ல. அப்படின்னா இனிமேல் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் லுடோசியல் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியும், டீமன் கிளானை மொத்தமாக அழிக்கிறது அப்படின்னு மெலிதாஸ் முன்னாடி எப்படி உங்களால் சொல்ல முடியும், கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருக்குதா இல்லையா, அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கிறா. உடனே ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க எலிசபெத். ஏன்னா இந்த டீமன் கிளானில் இருக்கிற டீமன்ஸ் எல்லாருமே நம்மளோட இனத்துக்கு ரொம்பவே ஒரு பூச்சி மாதிரி, அவனுங்களை நம்ம அசால்ட்டாக நசுக்கி போட்டுடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்டு மெலிதாஸ் இருக்கான் பாரு, அவனை நம்ம ஒரு பகடகாயாக தான் பயன்படுத்தணுமே தவிர அவனை வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? அவனை எல்லாமே நமக்கு பூச்சி மாதிரி, அவனை நம்ம கண்டுக்கவே கூடாது, அவனையும் சேர்த்து நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லுடோசியல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு எலிசபெத் ரொம்ப கோமைக்கு இருந்து பறந்து போயிட்டா. ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கிறோம்ல அப்படின்னு நெரோபஸ்தை கூப்பிடும் போது, கவலைப்படாத, அவளை கண்டுக்காத, நம்மளோட பிளானிங் படி எல்லாமே கரெக்டாக வேலை செய்யட்டும், ஏன்னா இப்போ நமக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு இங்கே லுடோசியல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே ட்ரோல் 2 ஜெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கிறான். ஏன்னா அவங்க 2 பேருமே ட்ரைனிங் எடுத்துருக்காங்கல்ல, 2 பேரும் அட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரோல் வந்து சமாளிச்சிட்டு இருக்கிறா. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேணும். ஏன்னா இங்கே ட்ரோல் கிளக்ஸோனியா இருக்கிறது நம்மளோட கிங்கு, அப்புறம் நம்ம டிஎன் தான். ஸோ இவங்க 2 பேருமே நல்லா கடுமையாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தையுமே அட்டன் டைமில் சமாளிக்கிற சக்தி இங்கே ட்ரோலுக்கு இருக்குது. உங்ககிட்ட நாங்கள் தோத்துட்டோம், எங்களோட கடவுளாக இருக்கிறக்கு உங்களுக்கு முழுக்க சக்தி இருக்குது, அண்ட் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு 2 பேரும் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, விடுங்க, இதுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கிறா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இவங்களோட கடவுள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் அதே சமயத்தில் இங்கே நம்ம கிங்குக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் ஏதோ ஒரு பவர் வந்து இவங்களை சுற்றி வளைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பவருமே நம்ம கிங்கால் உணர முடியுது. இந்த பவர் வந்து கண்டிப்பாக அந்த லுடோசியலோட பவருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் அது என்னென்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. அண்ட் இங்கே பேச பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோல் இந்த ஜெயின்ஸை துரத்திக்கிட்டு ஓடி போயிட்டா. இருங்க, ட்ரைனிங் எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்குமே என்ன எதுவுமே சொல்லாமல் போயிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோலை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, என்னாச்சன்னா இன்னும் இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்ஹெட் பேசிகிட்டு இருக்கிறா. என்னது அண்ணாவா? ஜெர்ஹெட், நீ எப்படி இங்கே இருக்கிற? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன அண்ணனை கூப்பிட்ற அப்படிங்கும்போது இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, தங்கச்சி அப்புறம் அண்ணனை கூப்பிடாம வேறு எப்படின்னு கூப்பிடுவா அப்படின்னு ஜெர்ஹெட் கூப்பிட்றா. ஓ, அப்படின்னா இங்கே கிளக்ஸோனியாவுக்கு ஜெர்ஹெட் தங்கச்சியா, எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கிறா. என்னாச்சுன்னா உனக்கு ரொம்பவே எனக்கு வித்தியாசமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்ஹெட் கேட்கும்போதே, இல்லை நான் சும்மா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு கிளக்ஸோனியா நினச்சிக்கிட்டே இருக்கா. அப்படின்னா ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் எல்லாருமே டான்ஸ் ஆடும்போது கிளக்ஸோனியாவுக்கு இந்த ஒரு ஃபீலிங் தான் வந்துகிட்டே இருந்திருக்காட்டு. அவள் என்கிட்ட இருக்கிறவே சொன்னான் அப்படின்னு கிளக்ஸோனியா நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் மட்டும் தான் இங்கே வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு வைப்ரண்ட்டான ஒரு மேஜிக் பவர் அந்த காட்டுக்குள்ளேருந்து வந்துட்டு இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கிளக்ஸோனியா கேட்கும்போது, ஆனால் நீ இதை மறந்துட்டு நினைக்கிறேன், ஆக்சுவலி அதை வந்து லுடோசியல் கிரியேட் பண்ண ஒரு பேரியர் தான், அது எப்போதும் இங்கே தான் இருக்குது, அந்த டீமனுக்கு அழிக்கிறதுக்காக தான் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதை நினச்சா கவலையாக இருக்குது அப்படின்னு ஜெர்ஹெட் பேசிக்கிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் அங்கே காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு ஆர்க் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட டீமன்ஸ் இருக்குது. அந்த டீமன்ஸை அடக்கி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இங்கே லுடோசியல் வந்து ஒரு மேஜரான ஒரு ப்ளேவே பண்ண போகிறான். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளக்ஸோனியா நினச்சிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் ஏகப்பட்ட டீமன்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே டீமன் கிளான்லேருந்து ஏப்பி விட்டாங்க. அந்த டீமன் கிளானில் மூன் ஸ்பீட்டு, டெய்லரி, அப்புறம் ஃப்ராட்ரின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கிளானில் தான் இருக்கிறாங்க. ஸோ டீமன் கிளான் எல்லாமே அவங்களோட ஹோலி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, போருக்கு தயாராகணுமா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அதே சமயத்தில் நம்ம எப்படியாவது இந்த ட்ரையல் தான் நமக்கான ஒரு கடைசி ட்ரையலாக இருக்க மாட்டேங்குது, இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆனால் தான் நம்மளோட உண்மையான உலகத்துக்கு போக முடியும் கிங், அதனால் நம்மளும் போகலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி நான் போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறேன், முடியலனா வேணால் நம்ம சண்டை போட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டு இருக்கிறான். மெலிதாஸ் அது ரொம்பவே ஆபத்தான விஷயம், ஏன்னா நீ ஏற்கனவே உன்னோட கிளானை பிட்ரே பண்ணிட்டு வந்துட்ட, மறுபடியுமே நீ அங்கே போனீங்கன்னா உன்னை கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நீ அதனால் அங்கே போகாத அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலுமே இதை யாராவது ஒருத்தர் பேசி தானே ஆகணும், நான் போகிறேன் அப்படின்னு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அப்படின்னா சரி நானும் உங்களோட உதவிக்கு வரேன் அப்படின்னு இங்கே ட்ரோலுமே பேசுகிறான். சரி நீங்கள் 2 பேருமே போனீங்கன்னா நானும் உங்களோட உதவிக்கு வரேன் அப்படின்னு நம்ம கிளக்ஸோனியாவும் சொல்லிட்டு இருக்கிறான். சரி நீங்கள் 2 பேரும் வாங்க, ஆனால் இந்த இடத்துல போகிற மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்றாதீங்க, ஏன்னா இந்த இடத்துல ரொம்பவே விளையாட்டுத்தனமாக நீங்கள் 2 பேரும் நடந்துக்க கூடாது அப்படின்னு மெலிதாஸ் பேசிகிட்டு இருக்கிறான். அப்படின்னா நான் இங்கேருந்து போயிட்டு காட்டையார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு கிளக்ஸோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. ஜெர்ஹெட்டுமே அதை பார்த்தீங்கன்னா அதே தான் நினச்சிட்டு இருக்கிறா. சரி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த காட்டை நான் வேணா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோ பேசிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ பேன், நீ அவனை மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லவன், ஐ மீன் ரோ நீ ரொம்பவே நல்லவன் தெரியுமா, நான் உன்னை தான் முழுசாக நம்பியிருக்கிறேன், நீ இந்த காட்டை அப்புறம் என் தங்கச்சி நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், எல்லாத்தையுமே நான் உன் கையில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனி அந்த இடத்துல ரொம்பவே கையை பிடிச்சிக்கிட்டு இவனை நம்பிக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த இடத்துல டீமன் கிளான் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டிக்காக தயாராகிட்டாங்க, அதாவது ஒரு வாருக்காக. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறது நம்மளோட எலிசபெத். என் முன்னாடி நிற்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரி கேட்கும்போது, நான் தான் காடஸ் கிளானில் இருக்கிற எலிசபெத், ஸோ நீங்கள் யாருமே இந்த போருக்கு இடக்கூடாது அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் யாருமே இந்த போரை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுகிட்டு இருக்கிறா. நீ சொல்கிறத நாங்கே கேட்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல்
இவங்களோட ஆத்மாவை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட டீமன் கிளான் இருக்கிற நிறைய பேர்த்த கொத்து கொத்தா நீங்கள் கொன்னீங்க. அந்த மாதிரி கொத்து கொத்தா கொன்னதுக்கப்புறம் அவங்கள வந்து நீங்கள் சிறைப்பிடிச்சி வச்சுருக்கிறீங்க. ஸோ உயிரோடு இருக்கிறவங்கள சிறைப்பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நாங்கள் எதுக்காக நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கணும்? எங்களோட டீமன் கிளான் இருக்கிற பாதி பேர்த்த நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறீங்களே, அவங்கள ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நாங்கள் எதுவும் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேரியரி கத்திக்கிட்டே இருக்கிறா. அப்படின்னா சரி, லுடோசில் தான் அது எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல, நான் வேணா அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. இங்கே பேச்சுவார்த்தைக்கெல்லாம் பேச்சே கிடையாது, எல்லாருமே போய் போட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னா அவங்ககிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் எடுக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு எங்களோட டீமன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த போர் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த பொண்ணு தான் நேற்று நம்ம டீமன்ஸ் எல்லாத்தையுமே பேச்சுவார்த்தை பண்ணி அமுச்சு விட்டாலா, இவகிட்ட ஏதோ இருக்குதுப்பா அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ட் அதே சமயத்தில் எங்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் இருக்குது. எங்களுக்கு அந்த துரோகி மெலியதாசமே வேணும், அந்த மெலியதாசம் மட்டும் எங்கள் கையில் கொடுத்துரு, அதுக்கப்புறம் இந்த டீமன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டுரு, நாங்கள் இங்கிறது கம்முன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேரியரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறா பாருங்க. டப்புனு பின்னாடி லுடோசில் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறா. என்னென்னு பார்த்தா ரொம்பவே நன்றி எலிசபெத், ஏன்னா எங்களுக்கான சரியான நேரத்தை நீ வாங்கி கொடுத்த, இந்த தருணமே எங்களுக்கு போதும் இவங்களை அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி லுடோசில் கத்திட்டு இருக்கிறான். இதுக்காக தான் எங்களை இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தியா துரோகி, உங்களை நாங்கள் நம்பினதுக்கு நல்லாவே பயன்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேரியரி கத்திக்கிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் அந்த ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நிலம் பார்த்திங்கன்னா அப்படியே பொழக்குது. பொழந்து அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி இருந்திருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்க்கு. இதுக்கு முன்னாடி ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் ஒரு பேரியர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஜெரேட் சொல்லியிருப்பால, அந்த பேரியர் தான் பார்த்தீங்கன்னா இது. இந்த ஆர்க்குள்ளே ஏகப்பட்ட டீமன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உயிரோட சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் டேரியரியோட தங்கச்சியுமே பார்த்தீங்கன்னா இது கூட தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறா. என் தங்கச்சி மாதிரி தான் இருக்கிறா, எப்படியாவது நாங்கள் அதை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஸோ இப்போ தான் இந்த டீமன் கிளானோட அழிவை முழுசாக பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்றா சாகிறத பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்க்கை ரிலீஸ் பண்ணுற பாருங்க. அங்கே இருக்கிற எல்லா டீமனுமே பார்த்தீங்கன்னா கண்ணமூடி கண்ண திறக்கறக்குள்ள சாம்பலாக போயிடுச்சு. இதை பார்த்து டேரியரி அங்கே இருக்கிற டீமன் கிளான்ஸுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. மெலியோதாஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு வாயை பழத்துட்டா, ஏன்னா இது நம்ம லிஸ்ட்லேயே இதெல்லாம் பிளான்லேயே எதுக்கு இத்தனை பேர்த்த கொண்டாங்க அப்படின்னு. இதை பார்த்து டேரியரிக்கு பார்த்தீங்கன்னா வெறி வந்துருச்சு. ஸோ இனிமே தாண்டா நீ ஹோலி வர ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் தான் வாரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே என்னோட சக்தியை நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க, இந்த டீமன் கிளானோட சக்தியை ஆக்ரோஷத்தை என்னென்னு இனிமே தாண்டா நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேரியரி பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் இருக்கிறா. அதே சமயத்தில் அங்கே 2 ஆர்கேங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஸோ 4 ஆர்கேங்கள்லாம் இங்கே 2 பேர் வந்திருக்கிறாங்களா, போட்டி இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேரியரி பார்த்தீங்கன்னா அப்படி வெறித்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் இந்த பொறுமையாக ஸ்டார்ட் ஆகிற நிலைமையில் இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடிக்கப்படுது.